இத பாவி எப்படி சொல்வேன், நான் எப்படி சொல்வேன்? மாறுக்காணி தங்க என்னம்மா சொல்கிறாய்? நான் இல்லாத நேரத்தில் அவள் அரவணைக்கு என்னம்மா அப்படி வந்து விட்டது? அதை விரைவாக கூற வேண்டுமே, இந்த அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் கண்ணு. படியெடுத்து வந்து கூடார வைத்துக் கொண்டிருந்தார்கள். நமது வீரமாக சாப்பிட அவர்களை பார்த்த உடனே ஓடி வந்து என்ன சொன்னார்? நம்முடைய சின்னங்களிடம் தெரிவித்தார். அண்ணா அதன் பிறகு என்னம்மா வந்து விட்டது? அப்போது நமது சின்னங்கள் ஆகார கோபத்தோடு படையெடுத்து செல்லும் போது அதுதான் அருகினை ஓடி வந்து அண்ணா அண்ணன் தானே நிறுத்தி அம்மா நமது அத்தான் மனித விட்டாரா, இறந்து விட்டாரா, மாண்டு மனித விட்டாரா? நம்ம அத்தான் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டாரே அத்தா. உங்களை எப்போது நாங்கள் காண போகிறோம்? எந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறோம் மைத்துனா? ஐயோ அத்தாவே, நாம் இருந்து கொண்டு
தங்கமே, நம்ம அத்தான் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரா, மனித விட்டாரா? இருந்தாலும் அருக்கானே நல்ல தங்கமே, இந்த அண்ணராகி என்னுடைய மனதில் நான் எப்படியெல்லாம் எண்ணங்களோடு எண்ணி வாழ்ந்து வந்தேன் தெரியுமா? நமது அத்தாவை கைபிடித்து நீதான் உங்கள் இருவருக்கும் பிறக்க போகும் குழந்தை செல்வங்களை எடுத்து நான் என்னுடைய தோளிலே தொடையிலே மார்பிலை போட்டு வளர்க்க வேண்டும். தாய் மாமா 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 என்று சொல்லக்கூடிய பிஞ்சி வார்த்தையை செவியால் கேட்டு என்னுடைய நெஞ்சிலே பதிக்க வேண்டும் என்று எத்தனையோ எண்ணம் எல்லாம் என்னை வாழ்ந்தேனே. அது எல்லாம் மண்ணாகிவிட்டது, வீணாகிவிட்டது. அருக்காணி தங்க. சரி அம்மா, இருந்தாலும் நம்ம தம்பி எங்க அம்மா? வேணுமாக சாம்பார் எங்கே? அண்ணோடு இருவரே ஒருவர் கூட காரவில்லை. கண்ணே சொல்லு. சென்ற தம்பியும் ஆண்டு விட்டானா? தான் பலியை வாங்கிவிட்டு அரசனத்தில் வருவேன் தங்குமே என்று தாவி சென்ற தம்பியும் இறந்து மடிந்து ஆண்டு விட்டானா? தம்பி கோமல்ல சின்னையா, ஒரு நாளை கூட என்னை விட்டு பிரியாதவனை எப்படி என்னாலை விட்டு பிரிந்திருப்பேனா? தம்பி அண்ணா அண்ணா என்று என்னை அவன் சொல்லிக் கொண்டிருப்பாயே, அந்த அன்பு சொற்களை நான் எப்போதடா காண போகிறேன்? எந்த ஜென்மத்தில் இந்த செவியால் கேட்க போகிறேனடா தம்பி? அம்மா, நீ முன்பாக காணாத கனவு கண்டு என்னிடத்தில் ஓடி வந்து அண்ணா ஆசாரியனை அரண்மனையில ஆதரிக்க வேண்டாம் அண்ணா, அண்ணவனை ஆதரித்தால் நமது தீங்கில்லா அரண்மனைக்கு தீங்கு வந்து நேர்ந்து விடும், அழிவில்லா அரண்மனைக்கு அழிவுகள் வரும் அண்ணா, அண்ணவனை ஆதரிக்க வேண்டாம், போ என்று விரட்டி விடுங்கள் என்று எத்தனையோ வார்த்தைகளை இந்த பாவியிடம் எடுத்து
எடுத்து சொன்னாயே கண்ணே. அப்போது உடைய வார்த்தை ஏளனமாக எண்ணினே தோசனமாக நான் நினைத்த காரணத்தால் இப்படிப்பட்ட துயரம் இருந்து விட்டது அம்மா. அம்மா சரி, வீரமகனை காணவில்லையே, அண்ணவனுக்கு என்ன மறந்து விட்டது, அவன் எங்கே இருக்கிறான் சொல்லு. இவர்களெல்லாம் ஆண்டு மனிததற்கு பிறகு சத்தியத்தை முடித்து விட்டு அரண்மனை வந்து சேர்ந்தவுடன் வீரமாக என்னுடைய அத்தானுக்கு என்னுடைய கோபமில்ல தம்பி எங்கே என்று கேட்டா உங்களுக்கு என்ன பதில் சொல்வதற்கு தெரியாமல் வீரமாக சாப்பிட வீரமலை காலகத்திலே ஆண்டு வந்து விட்டார் அண்ணா. அம்மா அம்மா என்னமா சொல்கிறாய்? வீரமாக சாமானு தற்கொலை செய்து இழந்து விட்டானா? ஐயோ, நமது அத்தானும் சின்னானவனும் இருவரும் இருந்த பிறகு நாம் ஒருவன் மட்டும் உயிரோடு இருப்பது ஏன் என்றும் அந்த சத்தியமான பெரிய ஆண்டவர் வந்து, அடே வீரமாக என் தம்பி எங்கேயடா, என் அத்தான் எங்கேயடா என்று கேட்டால் அந்த பெரிய ஆண்டவனுக்கு நாம் என்னதான் பதில் சொல்வோம் என்று எண்ணி அன்னவனும் தற்கொலை செய்து இருந்து விட்டாரா? அம்மா, நம் தாய் தாமரவியாச்சு தந்தை குன்னுடைய கவுனரும் அந்த தில்லை சிதம்பரம் திருவேலங்காடு வாசி பொன்னாமலை சென்று வாங்கி வந்த வயது 16, வாலிபன் 90 இன்றோடு முடிந்து விட்டது அம்மா. இன்றோடு முடிந்து விட்டது அருக்காணி தங்கா. நமது தாய் தந்தை விட்டு நாம் எப்போதம்மா அனைவரும் ஒன்று கூடி பிறக்க போகிறோம். அம்மா அம்மா, என் இதயமே வெடித்து தெரிகிறதே கண்ணே. அம்மா அம்மா, அத்தாவை கொண்டு அதில் வேண்டுவதை வெட்டி கண்டுபிடிப்பேன். அம்மா, அத்தாவை கொண்ட ஒரு பாருங்கள் அண்ணா. அண்ணா நீங்களாவது இந்த பாதையோடு கூடவே இருங்கள் கெஞ்சி கேட்கின்றேன். என்ன சொல்கிறாய்? நமது அத்தான் தம்பி வீரமலை சாம்பவர் மூவர் வந்து வீரமலை காலகத்தில் மாண்டம் அடைந்திருக்கும் போது நாம் இருவர் மட்டும் அரண்மனை இருப்பதா? இல்லை, இது ஆகாத வார்த்தை தங்கமே. ஆகையால் இப்போது அம்மா எத்தனை சொன்னாலும்
முடியாமல் அண்ணா, என்னுடைய மனம் தானாது விட்டுவிடு. வேண்டாம் அண்ணா. போய் வருவேன். இதை பாவை பற்றி சிந்தித்து பாருங்கள் அண்ணா, சிந்தித்து பாருங்கள். நம்ம ஐவரும் வெள்ளி விளையாட்டில் சிறு சிறப்போடு வாழ்ந்து வந்தோமே, இப்போது எல்லாரும் சென்று மாட்டு வளர்ந்து விட்டார்கள். நீங்களும் இந்த பாவியை கண்ணு திரும்ப விட்டு சென்றார். நம்முடைய பெரியனர் இந்த வழியாக தானே சென்றார், இன்னும் வரவில்லையே என்று நீங்கள் சென்ற மலை மீது அமர்ந்து நான் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார் அண்ணா. அண்ணா தேவி தேவி நான் அழுதா தம்பு சொல்ல ஒருவரில்லை. தேவி தேவி நான் அழுதா தம்பு சொல்ல ஒருவரில்லை. இந்த பாவினிகள் சென்ற வளைவில் அமர்ந்து அழுது பழகிக் கொண்டு எனக்கு இனி யாரெல்லா இருக்கிறார்கள் அண்ணா? அம்மா, அதுக்காக தங்கமே, ஏன் அம்மா, என்னம்மா வாக்கு வந்து விட்டது? அத்தான் தம்பி வீரபால் சாமுகன் மோபனும் வீரமலை காரகத்திலும் ஆண்டு படித்திருக்கும் போது என்னை விட்டு போக வேண்டாம் அண்ணா என்று தடுப்பதற்கு என்னம்மா மனம் வந்து விட்டது? கண்ணே, அண்ணவர் மூவரை போல் நீங்களும் அவ்விடம் சென்று ஆண்டு படித்து விட்டால் நான் ஒருமையாக எப்படி இருப்பேன் அண்ணா என்று எண்ணம் கொள்கிறாயா? கண்ணே, இல்லை அம்மா, அந்த சண்டால போல சங்காரம் செய்துவிட்டு ஒரு வினாடியில் வந்து விடுவேன். இருந்தாலும் கண்ணே, மூவரும் ஆண்டு படித்திருக்கும் போது என்னை அழுகையும் கண்ணீருமாக போகிறால் தற்போது நியாயமில்லை. ஏனென்றால் இந்நேரம் நம் தாய் தாமரை மயாற்றி வைத்தியரை ஒரு ஆண் மகனாக பிறந்திருந்தால் இந்நேரம் உன் கண்கள் சுமக்குமே, கடும் கோபம் ஆகுமே, வாழை உருவிக்கொண்டு அண்ணா எனக்கு விடை கொடுங்கள், அந்த சண்டால வேடுவர்களை சங்காரம் செய்துவிட்டு வருவேன் என்று வாக்கு கேட்டிருப்பாய் அல்லவா? கண்ணே, இல்லையம்மா, நம் தாய் வீட்டிலே ஒரு பெண்ணாக பிறந்தப்பட்ட காரணத்தால் அழுகையும் கண்ணீரும் இருப்பது நியாயமில்லை. ஏனென்றால் நம் தாய் தாமரைக்கு மகளாக நீ பிறந்து இந்த காலால் அண்ணனுக்கு தங்கையாக வளர்ந்து உன் கண்களில் கண்ணீர் வடிவது நியாயமில்லை. இருந்தாலும் கண்ணே, இந்த அண்ணனாகி நான் சொல்லக்கூடிய வார்த்தை சற்று கவனமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். உன் வார்த்தை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வார்த்தை கேட்க வேண்டும். என்னவென்றால், கொம்பளம் கட்டு கொட்டவன் பதினேன் என்ற அன்புள்ள எனது தங்கை ஐவரை காக்கும் தேவி, அம்மா வெம்மைய சலிக்க வேண்டாம், இதுதானே வெல்வோம் என்று நான் தம்பியை பரிய வாங்கி கண்ணே இப்ப ஜலுதியில் வரேனம்மா, ஜலுதியில் வரேனம்மா. எனது தங்கமே சொல்ல கேளு, தாழ்த்தின தேவி வர்களால் குலத்தறிவார்களாக விட்டார்கள் என்று நான் பொங்கமா புத்தி சொல்லி பொன்னரு கோபமாகி தங்க சந்தரை தேடி எல்லாம் நான் தாண்டுவேன் குதிரை மீதா, தாண்டுவேன் குதிரை மீது. புத்துமைகள் எடுத்துரைத்தாலும் என்னுடைய பெரியனரின் வார்த்தை கேளாமல் தம்பி அத்தான் வீரமான சபைகள் இவர்களை கொண்டவர்களை பழிக்கு பழி வாங்கி வருகிறேன். தங்கமே, என்னை தடுக்க வேண்டாம். உன்னுடைய தோழிமார்களால் பதனமாக அரண்மனையில் இருப்பார். நான் சென்று வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு எனக்கு பெரிய நேரம் சென்று விட்டார். அண்ணர் எப்ப வருவார் தெரியவில்லை. அண்ணர் எப்ப வருவார் என்று அண்ணர் சென்ற வலிமையில அமர்ந்து அங்கே பெரிய நேரம் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்துக் கொண்டிருக்கிறேன்.
இருக்காடா மைக் எடுத்து போட்டு மைக் இருக்கா போடு 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 இங்கே மாண்டவோ இடமுகண்டு இந்த மன்னவர் புலவரானே இதோ பாத்தீங்கன்னா இந்த வீரமலை காரகத்தை அன்புக்குரிய அத்தான் பட்டப்படைகள் சேர்ந்த மாண்டு மடித்திருக்கின்றார் வைத்துனா உன் பெரிய அத்தான் வந்து விட்டேனே கண் வைத்து பார்க்க மாட்டாயாம் நீ மாண்டு விட்டாயே மடிந்து இறந்து விட்டாயே நான் என்ன செய்ய போகிறேன் அத்தான் இல்லை அத்தா எந்த அம்மனும் இப்போதாலும் எழுபடியும் 70 வருடத்தில் வந்து இப்படி மாண்டு விட்டாயே இருந்தாலும் உன் தங்கத்தின் மேனியை நான் கண்ணிலே பார்க்கும்போது அந்த தெல்லு பார்க்காடாலே அந்த மைக்கை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போற உனக்கு பொறுக்கலையா என்ன அது கதை இருக்கல்ல இல்ல விடிஞ்சிருச்சு இல்ல விடிஞ்சா ஒரு மைக் வச்சு 2 மைக் வேணும் பெட்டியில வந்து பாட ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்ல அதெல்லாம் வேண்டியதில்ல அவர் படிச்சிருவார் என்ன செய்வேன் நமது பட்டூர் கோட்டையில் பஞ்சனை மெத்த மீது மல்லிகை முல்லை இருவாஜ செண்பப்பூ மலகர் தூவி அதன் மீது படுத்து உறங்கபடியும் தங்கத்தின் மேடி ஏகப்பட்டது இந்த கள்ளும் முள்ளும் இந்த காரகத்தில் வந்து இப்படி மாண்டு விட்டாயே மைத்துனா இருந்தாலும் எனது தோலுக்கு தோலகாக வரவே மாட்டாரே மாண்டு விட்டாரே மடிந்து விட்டாரே என் அன்புக்குரிய அத்தாவுக்கு இந்த பாவியின் கரத்தினால் கொலை முறைத்து காப்பு கட்டிவிட்டு என் தம்பியை தேட வேண்டும் இதோ நான் அத்தானுக்கு காப்பு கட்டுகிறேன் அத்தனை தலைவின் அழகு ஆண்டவனும் மெத்தவே மனம் செலுத்தி வேந்தானும் எழுந்து மேபி ஐயோ செத்ததோர் அத்தா மீது செல்லெரும்பு முழுத்தீண்டாமல் நான் கரத்தினால் கொலை முறித்து முன்னர் இப்ப காப்புகள் கட்டுவேனோ அங்கு கட்டி தளர்ந்து காரகம் போவோம் என்று விட்டுத்தான் மனம் நோக்கி நம்முடைய கேள்வரமாய் இப்ப திட்டமாய் தம்பியார தேடிய வருகும் போது நான் வட்டமா சுரையில் நீரு பூங்கா இப்ப வருடுகள் வரமும் கண்டே தம்பியை தேட வேண்டும் பதவியை முன்னர் ஐவரவன் நீலை ஆட்டும் மேலடங்கு பணந்து எட்டும்
கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு காமன் நேரம். அவ்வளவுதான் ஒரு 1/4 மணி நேரம். தங்கா கரகம் எடுத்து தங்கா கரத்துல திண்ணூறு வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் உட்காருங்க. சரி, இந்த வீரமலை ஐவன முழுவதைய தம்பியை தேடி திரிந்து அலைந்தோடி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிணக்குவிலாக இருக்கிறது. ரத்த வெள்ளான காடாக மாறிவிட்டது. இருந்தாலும் தம்பி இன்னும் வீரமலை காரியத்தில் இன்னும் சில மரங்கள் இருக்கிறது. அங்குதான் என் தம்பி பட்டு படகம் சேர்ந்திருப்பான். புறப்பட்டு பார்க்கிறேன். மாடுகள் மரபை பெறும் மனிதனை கீழ்புறவன் துறகத தாமத்துடன் பொருகமேனோடு நோக்கி இந்த பரவலால் ஆனந்தத்தில் பற்றி பட்டதோரிடமும் கண்டு இந்த புறவில் போல் ஆண்ட பாடும் நான் பொங்கித்தான் புறமுறானே. ஆஹா, இது பட்டிரா இந்த கோடான கோடி பிணக்குயிலே தம்பி கோமல சின்னையான் வலது காலை மண்டியிட்ட வண்ணம் மேற்கு முகத்தை நோக்கி விழித்த பார்வை மூடாமல் உயிர் விடாத பாவனை போல் பட்டு படைகள் சேர்ந்து மாட்டு படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தம்பி நமது அண்ணாராகப்பட்டவன் நம்ம அடையாளை காண வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவன் வலது தோளிலே ஒரு கரச்சால் குருவியாகப்பட்டது அமர்ந்த காட்சியை கண்டு என் தம்பி என்று நான் அறிந்தேன். தம்பி கோமல சின்னையா அண்ணன் வந்து விட்டேனடா, அண்ணா என்று ஒரு வார்த்தை சொல்லடா செல்லமே. மாண்டு விட்டாயே, மனித விட்டாயே, உன்னை எப்போது காண்பேன், எந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறேன். சரி, ஆண்டாண்டு அழுது கொண்டாலும் ஆண்ட தம்பியும் மீண்டும் வர போக மாட்டான். இருந்தாலும் வடநாட்டை ஆளக்கூடிய பொறுமை பொறுத்த பொன்னாடவன் உடன்பிறந்த கோபக்கார தம்பி என்று உன் பேரமத்தை கேட்டாலே அந்த 33 கோடி தேவரெல்லாம் உன் அருகிலே வருவதற்கு அச்சப்படுவார்கள். எவன் கூட எட்டு நின்று ஓடி செல்வானடா. அப்படி இருக்க எப்படிடா நீ மண்டாய்? ஏனடா யுத்த காலத்தில் போர் புரியும் போது நீ எடுக்கையில் 1000 தொடக்கையில் 900 மாணவர்களை கணக்கில் அடங்காமல் வல்லமை எல்லாம் எங்க இடம் மறைந்து விட்டது. கண்ணே, ஏனடா இப்படி மாண்டாய்? சரி, என் தம்பிக்கும் காப்பு கட்டிவிட்டு என் வீர மகனை காண வேண்டும். தம்பியை தலைவர்கள் தலைத்தவ புலம்பில் முன் அறியமாய் தம்பி மீது இயல்பு புலத்தினாமல் நான் கம்பத்தை நாட்டி எல்லோ இப்ப காப்புக கட்டுவேனோ. சரி, என் தம்பிக்கு கம்பத்தை நாட்டி காப்பு கட்டிவிட்டு பிறகு திரும்பி பார்க்கும் போது இதோ பாரு, என் கோமல சின்னையான் தம்பி பாதத்தை கடுகாமலே என் வீரமகனும் பட்டு படுகளும் சேர்ந்து மாண்டு மடித்திருக்கிறான். வீரமாக இந்த அடிமை குழந்தையாக நான் இருக்கிறேன். ஆண்டவா 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 என்று ஒரு நாளை கூட என்னை விட்டு பிரியாவா? நீ எப்படிடா என்னை விட்டு பிரிந்தாய்? உன்னை விட்டு நான் எப்படிடா இருப்பேன்? கட்டார கட்டாரகா கல்கோடிய வீரா போகா கனகத்தில் மாண்டாயாடா கண்ணறிய வீராமாக கனகத்தில் மாண்டாயாடா கண்ணறிய வீராமாக மாட்டோ மடித்திட்டாயோ மாட்டுதலை மடித்திட்டாயோ மன்னவன் என்ன செய்வேன் செத்து மடிந்திட்டாய இந்த சீமானம் என்ன செய்வேன்? ஐயோ, உள்ளமல்ல உருகுதடா, உள்ளமல்ல உருகுதடா, ஓ என்ன செய்வேன்? வீரமாக வீரமாக மகன் ஒவ்வொருக்கு நான் காப்பு கட்ட வேண்டும். மீண்டும் காப்புகள் கட்டினேனே பொன்னாண்டவர் காப்புகள் கட்டினேனே காப்புகள் கட்டினேன் கட்டழகு பொன்னாரோ காப்புகள் கட்டினேனே பொன்னாண்டவர் காப்புகள் கட்டினேனே. சரி, மூவருக்கு நான் காப்பு கட்டிவிட்டேன். இருந்தாலும் இதோ இந்த வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சிங்கம், கரடி, புலி, காட்டான மிருக ஜாதி பரம பட்சி அனைத்து வரவழைத்து ஒவ்வொரையும் பதனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒப்படைத்து விட்டு நான் மேலோடு செல்ல வேண்டும். அழைக்கிறேன். வாடான மிருக ஜாதி வரவெல்லாம் பட்சி எல்லாம் தானுமே அழைத்து பொண்ண தம்பியார் பதனம் என்று இப்போ வெம்பித்தான் மேடாடு வேடு கரு வருப்போம் என்று நான் காரகம் விட்டு பொன்னர் இப்ப கந்துகம் மேலே
சண்டால வேடுவர்கள், என் அத்தானை கொண்ட அகடியான வேடுவர்கள், தம்பியை கொண்ட தாட்சி கொண்ட வேடுவர்கள், வீரமாக சாம்பலை கொண்ட வெறி பிடித்த நாய்கள் எல்லாம் என்னை கண்டு பயந்து சிதறி சின்னவரமாக ஓடுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். வருகிறேன், விடமாட்டேன். சண்டாளனி, உங்கள் ஒருவரையும் உயிரோடு விடவே மாட்டேன். என் பட்ட வாழ்க்கையாக்கிறேன். வருகிறேன், வருகிறேன். நான் துரத்தியை கருவருக்க வேடுவர் குலத்தில் ஆண் வழக்கம் ஒருவர் கூட உயிரோடு இல்லை. அனைவரையும் விட்டு சங்காரம் செய்து விட்டேன். மலைபால் குவித்து விட்டேன். ஒருவரும் ஆண் வர்க்கம் உயிரோடு இல்லை. என் கண்களுக்கு தென்படவே இல்லை. ஆனால் வேடுவர் குலத்தின் பெண்கள் மற்றும் தலையை விரித்துக் கொண்டு அங்கும் இங்கும் அலரை புலம்பிக் கொண்டு ஓடுவதை கண்ணால் பார்க்கிறேன். நிறைமாத கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த பெண்களிலே சில பெண்கள் மட்டும் நிறைமாத கர்ப்பத்தோடு அலரை புலம்புகிறார்கள். போகிறேன், வருகிறேன். அருகிலே சென்று அந்த நிறைமாத கர்ப்பத்தின் வயிற்றை கிழிக்கிறேன். வயிற்றை கிழித்து ஆட்கர் மகிழ்ந்தால் அறுத்தறிவேன். ஆட்கர் மகிழ்ந்தால் அறுத்தே எறிவேன். பெண் கருவை மட்டும்தான் விட்டு வைப்பேன். வருகிறேன். அங்கே வயிற்றை கிழிக்க வென்று ஒரு நாட்டவர் இப்ப நான் அங்கேயே பட்டாயம் ஒரு நாடகம் ஆட போறேன். மதுரை மதுரையா? என்னுடைய அண்ணர்கள் மேலாட்டு தலைவர் காலிப்படைகளோடு சண்டைக்கு சென்று மாட்டுப்படுத்தி விட்டார்கள். தாயே வாருங்கள் அம்மா, அண்ணர்களை தேடி செல்ல வாருங்கள். வர முடியாதா? வர முடியாது. உங்க அண்ணனை கட்டி நாங்க எந்த சுகமும் காங்கல, அதனால நான் வர முடியாது. போ. மதுரையில் இருவரும் எவ்வளவு தூரம் கெச்சு அழைத்தாலும் வர முடியாது. அரண்மனை கெச்சை கர்மணித்து தாளித்துக் கொண்டார்கள். இறைவா தாத்தனை போட்டு போதா தாத்தனை போட்டு போத தங்கையும் பார்த்து வந்தார். மேல்மலை போனதை வெளிவர காதலித்து மங்கிய மனதிலிருந்து மார்பு இல்ல தங்கா பொங்கிய பிரப சென்றி பிடித்தத மனைகள் தரும். மதுரைமார்கள் இருவரும் எவ்வளவு தூரம் கெஞ்சி அழைத்தாலும் வர முடியாது என்று அரண்மனைக்குள் சென்று கதவடைத்து தாளிட்டுக் கொண்டார்கள். இறைவா அரண்மனை வாசல் இருந்து நான் அழுத கண்ணீர் ஆறாக பெருகி எங்கள் அரக்க திருமாலை அனைத்து தீயும் திராளாக எரிகிறது. அந்த நெருப்பில் என்னுடைய மதுரைகள் இருவரும் வந்து இறந்து விட்டார்களே. அம்மா மதுரைமார்களா, என்ன செய்ய போறது?
எல்லாரும் வாங்கம்மா பக்கத்துல. நானும். எல்லாரும் பக்கத்துல வாங்க இனிமேல். என்னுடைய அண்ணர்கள் பதிலாக நானே மதுரைகளை அங்கத்தை படிக்க ஆத்துக்கு சென்று செய்ய வேண்டிய ஏமாற்றங்களை செய்து முடித்து விட்டு எல்லாரும் பக்கத்துல வாங்க. தேடி செல்ல வேண்டும். செல்கிறேன். மாநிலம் மாங்கேலங்க மத்தியா மாங்கேலங்க மத்தி மலர்கள் கலந்து வேறி பூங்கொடி நல்ல தங்கா நான் போய் தங்க செய்கிறேனே உங்கருக செய்கின்றது மதனிமார்கள் இருவருக்கும் செய்ய வேண்டிய ஏமாற்றங்களை ஆட்டாங்கரைகளை செய்து முடித்து விட்டேன். வெள்ளம் என்னுடைய அண்ணர்களை தேடி செல்ல வேண்டும். எப்படி என்றால் நான் சிறுவயதாக இருக்கும் காரணத்தால் தனியாக சென்றால் அண்ணர்களை பார்க்க முடியாது. ஒரு தெய்வத்தின் துணையோடு செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டுமானால் எனது அண்ணர்கள் தாகம் தீர்ப்பதற்கு மஞ்சளை பானக்கம் எடுத்து மாரியம்மனை கனகமாக செய்து ஒரு தெய்வத்தின் துணையோடு எனது அண்ணர்களை தேடி செல்கிறேன். அதாவது தங்க கரகத்தை எடுத்து அண்ணனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வீரப்பூர்ல படுகளத்தன்று படுகளம் விழுந்த பிறகு இந்த கரகத்தை தீர்த்தம் பெரியக்கா தீர்த்தம் வந்து தான் அந்த படுகளத்தை எழுப்புவாங்க. அந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் இப்பொழுது இந்த கரகத்தை எடுத்து தாய் சென்றுகின்ற வரையிலே அதாவது அருள் வந்து கூட எடுத்து கொடுக்கலாம். இப்போ அழைக்கிறோம், வந்து நீங்க எல்லாம் பக்கத்துல வாங்கம்மா, எல்லாம் வந்து இந்த கரகத்தை தங்கா கையிலே எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த தாய் இந்த இடத்துல இருந்தால் ஓடி வந்து எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு அதை எடுத்து கொடுத்த பிறகு கரகத்தை தொட்டால் நம்மளுடைய கரகம் விடுதலை அப்படின்னு கோடான கோடி மக்கள் அங்க படுகாலத்தன்னைக்கு 7ஆம் திருவிழா அன்னைக்கு இந்த கரகத்தை தீர்ப்போம் நம்ம சில உணவாளா என்றுதான் அத்தான கோடி மக்களும் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இங்க வந்து இந்த கரகத்தை எடுத்து கொடுத்து இந்த கரகத்தை தொட்டு வணங்கி தாங்கினால் இருந்தா காணிக்க கொடுக்கலாம், இல்லை என்றாலும் துண்ணீர் எடுத்து நெத்திரி பூசினால் உங்களை பிடித்த பேட பிணை 100 கொடுத்த சாபத்தை சந்திப்பை எந்த குறை இருந்தாலும் நீங்க முன்பு புராணம் சொல்கிறது, ஐதீகம் சொல்கிறது. அந்த தெய்வ நம்பிக்கையிலே உள்ளவர்கள் இதை எடுத்து கொடுத்து இந்த கரகத்தை தொட்டு வணங்கி செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய கதாபாத்திரத்தை உங்க குரு வாங்க இங்க பக்கத்துல வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்கம்மா எந்திரிச்சு வாங்க. என்ன பயப்படுறீங்க? வீரப்பூரை போய் தட்டி கும்பிட்டு வரணுங்க, உங்களுக்கு இங்க கிடைக்குது இல்ல. வாங்க எல்லாரும். இங்கிட்டு வாங்கம்மா, கிழக்கால நிக்கிறவங்க இங்கிட்டு வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க. சொல்லு. தொட்டு உப்பு கொடுங்க தொட்டு கும்பிட்டு தலையில வச்சு கொடு. பொறுமைதாயி, பொறுமையா இருக்கணும். அப்படியே
அப்படி எல்லாரும் அம்மா வாங்க, இந்த கரகத்தை அப்படி எப்படி உட்காரு, இந்த கரகத்துக்கு காணிக்க கொடுத்து நீங்க இந்த கரகத்தை உங்களால் தொட்டு கும்பிட்டு போங்க. காணிக்க இருந்தா கூட இல்லைன்னா தொட்டு கும்பிட்டு போங்க. உங்களை பிடிங்க. நீங்க அம்மையார் காணிக்க கொடுத்திருக்கிறது. அம்மையாருடைய குடும்பத்தார் உற்சார் உறவினர்கள் பட்டிமாறு வச்சுப்பது அனைத்தும் பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம். தொட்டு கரகத்தை தொட்டு கும்பிடு. கரகத்தை தொடுங்க. போங்க வாங்க வாங்க வந்து கரகத்தை தொட்டு கும்பிட்டு கையில விடு. தங்கா கையில கொடுத்த பீட பணியெல்லாம் நீங்க மட்டும் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அந்த தெய்வ நம்பர்கள் கொடுத்து இந்த கரகத்தை தொட்டு கும்பிடுங்க. கரகத்தை தொட்டு கும்பிடுமா, இது உங்களுடைய வாழ்க்கை வரலாறு கதை. சொல்ல கும்பிடு. போ தொட்டு கும்பிடு. எந்த 90 பூசிக்குமா, 90 பூசி வாங்கம்மா அந்த 90 பூசுங்க. அங்க கொடுங்க கரகத்துக்கிட்ட. தங்க கையில கொடுங்க. கரகத்தை தொட்டு கும்பிடுங்க. இந்த நாடகம் வச்சவங்க இருக்காங்களா? வாங்க வாங்க, நீங்களும் கும்பிடுங்க. நீங்க தான் இத்தனை பேர்த்த கூடி உட்கார வச்சிருக்கிறீங்க. அப்புறம் நீங்க கும்பிட்டா அந்த மன நிம்மதி கிடைக்கும். கும்பிடு நேரத்தில் நிறைய 90 பூசி அள்ளி கொண்டு வீட்லயே எல்லாத்துக்கும் கொடு. இதை எடுத்துக்க 90 கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுமா. கொடு வாங்கம்மா வாங்க. 90 அள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு கொடுங்கம்மா. எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த பிடிமா அப்படி கொஞ்ச நேரம் விடுங்க. எல்லாம் படையெல்லாம் திருப்பிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் உட்காருங்க. கரகத்தை தொட்டு கும்பிடு. கரகத்தை கும்பிட்டு இருந்தா காணிக்க போடு. இல்ல அப்படின்னா தொட்டு கும்பிட்டு கரகத்தை தொட்டா கரகம் விடுதலை. உங்களுக்கு பிடிச்ச பீடபணியெல்லாம் நீங்க வேண்டிய முன்னோர்கள் ஐதீகம் சொல்லுகிறது. அந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு போங்க. கும்பிடு. வாமா 90 எடுத்துக்காயா, அதுக்கிட்ட வாங்க. வாயா பெரியம்மா வாமா கொண்ட இப்படி கொடு. கரகத்தை தொட்டு கும்பிடு. கையில வாங்க. தொண்ணூறு எடுத்துக்க பயப்படாம எடுத்து பூசி. வாங்கம்மா கரகத்தை தொட்டு கும்பிடுங்க. வாங்க. கரகத்தை தொட்டவர்கள் அனைவர்களுக்கும் ஆதி சக்தி சிவனுடைய அருளை பெற்று பொன்னர் சங்கடி புகழை பெற்று வீரப்பூர் வீரமகாமுடைய வீரத்தை பற்றி 7 கனிமானுடைய அருளை பெற்று பட்டிமார் தொட்டிப்புள்ள அனைத்தும் வாழாறு செல்லுமாக இந்த தங்கா கரக வளர்ந்த போல் ஆதிபரியக்கா தவசு வளர்ந்த போல் ஆனால் கொடி வாழ வேண்டும் வளர வேண்டும். நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் பகவதி அம்மன் கோபுரம் வளர்ந்த போல் இந்த வெற்றி விநாயகப் பெருமானுடைய கோபுரம் வளர்ந்த போல் ஆனால் கொடியெல்லாம் செய்யக்கூடிய வியாபாரமும் செய்யக்கூடிய தொழிலும் லாபத்தை கொடுத்து பட்டிமார் தொட்டிப்புள்ள அனைத்தும் வாழாறு செல்லுமாக வாழ வேண்டும் வளர வேண்டும். நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற அம்மனுடைய அருளை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார். பேரை சொல்லுமா. நல்லசாமி குடும்பத்தார் காணிக்க கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆதி சக்தி சிவனுடைய பொன்னர் சிவனுடைய புகழை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம். ஆறுமுகம் குடும்பத்தின் சேர்ந்தவர்கள் இந்த கங்கா கரகத்துக்கு காணிக்க கொடுத்திருக்கிறார். ஆறுமுகனுடைய குடும்பத்தார் உற்சார பிறவர்கள் பட்டிமாறு தொட்டிப்பிள்ளை செய்யக்கூடிய வியாபாரமும் செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தை கொடுத்து எந்த முகம் போனாலும் பகவதி அம்மன் கோவில் வளர்ந்த போல் அண்ணன் குடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம். ராஜமா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாச்சம்மா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காணிக்க கொடுத்திருக்கிறார். நாச்சம்மாவுடைய குடும்பத்தார் உற்சார் வருவர்கள் பட்டிமாடு தொட்டிப்பிள்ளை எந்த ஆதி பெரியக்கா தவசு வளர்ந்த போல் தங்கா கரகம் வளர்ந்த போல் அண்ணன் குடி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும். நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம்.